எங்க ஆயா போடுற டீ மாரி இல்லப்பா. எகிரி குச்சி 100 ரூபாய் டோக்கன்ல போயிட்டோம். ட்ரெயினையும் அப்படியே ஒத்த கையில நிறுத்துவாரு. தெரியல. கல்லு குடிக்கலான்னு சொல்றேன்னா நான் வந்து சீமான் ஃபேன். அவர் சொல்லிக்கிறாரு. வெல்கம் டு இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். கைஸ், இந்த இடத்துல தான் செக்கிங் இருக்கும். ஏன்னா கூலிப்பு, ஆன்ஸு, சிகரெட்டு, பீடி, பத்திப்பட்டிலாம் எடுத்துன்னு வந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. கைஸ் இங்கே வந்து செக்கிங் வந்து செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு பர்சனுக்கு 50 ருபீஸ் தான். ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ். அப்புறம் பைக்குக்கு 50 ருபீஸ். காருக்கு தெரியல ப்ரோ. 4 வீலருக்கு 300. ஓகே கைஸ், அப்படியே நம்ம உள்ளே என்டர் ஆகும். நல்லா இருக்கு. ஒரு கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி மாதிரிலாம் இருக்கும். நல்லா ஹீல்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். போனால் தான் நல்லா இருக்கும். மழை பெஞ்சிக்கிறதுனால அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்கு. ஸோ அதை மட்டும் நீங்கள் வர சொல்ல பார்த்துக்கோங்க. வியூலாம் போஸ்டர் சூப்பராக இருக்குது. உள்ள என்டர் ஆகிறதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி தான் கிடைக்கும். பஸ்ஸுக்கு செக்யூரிட்டி சார்ஜ் வண்டிக்கு அசுவல் எடுத்து காருக்கு என்றது போகும்போது அந்த ரைட் ஸ்டார்ட் நைஸ். இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? ஒரு பர்சனுக்கு 50 ருபீஸ். 2 வீலருக்கு 50 ருபீஸ், பர்சனுக்கு 50 ருபீஸு. இப்போ மொத்தமாக 150 ஆயிருக்கு. 2 பேர் ப்ளஸ் பைக்கு சேர்த்து 150. ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக இங்கே இந்த செம்மண் ரோடாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வியூவை பார்த்துட்டே ஓடுறதுக்கு நல்லாயிருக்கு. உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும்போது ஒரு மலை காமிச்சிருக்கோம் லாங்லேருந்து. அந்த மலை கிட்ட வந்துட்டோம். அப்படியே இந்த மலை வியூ, அப்படியே கீழே அந்த ரோடு வேறு லெவலில் இருக்குது. கைஸ், இதான் கார் என்ட்ரி. கார்லாம் இங்கே தான் பார்க் பண்ணோம். வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாக போங்க.
இல்லை இல்லை இப்படி போங்க போங்க. அந்த உட்காந்துட்டு இருக்காருல்ல அவர்கிட்ட கேட்டு வருவோம். பைக் எங்கே பார்ப்போம். கைஸ் இங்கே வந்த ஒரே ப்ராப்ளம், மாமா குரங்கு இருப்பாரு. அங்கதான் சொல்றேன். பைக் பார்க்கிங் வந்து இங்கே தான். அதான் சொன்னேன்ல ஃபுல்லாக குரங்கு மாமா. ஓ ஓ குரங்கு மாமா. மாமா ஓ ஓ குரங்கு மாமா. கைஸ் இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாய்ஸுக்கு இருக்குது, கேர்ள்ஸுக்கும் அந்த சைடு இருக்குது. ஸோ நோ இஷ்யூ. நீங்கள் ட்ரெஸ் மாற்றுறதுக்கோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது ரெஸ்ட் ரூம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. கார் பார்க்கிங்கு முன்னாடியும் இருக்குது. சில பேர் இங்கேயும் விட்றாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாக இங்கேயும் விட்டுட்ருக்காங்க. இங்கே ஃபுல்லாகிடுச்சுன்னா தான் நம்ம வர சொல்ல பார்த்தோம்ல, அங்கே வந்து விடுற மாதிரி இருக்கும். அங்கே விடுறது என்ன மைனஸ்னால் நீங்கள் அங்கேருந்து நடந்து வர மாதிரி இருக்கும். காய்ஸ் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்செலாம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இப்போ அப்படியே உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஒன்று இருக்குது. பட் ஃபுட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. இதுதான் என்ட்ரன்ஸு. கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் கைஸ் இருக்கு. அதனால் நம்ம பீஸ்ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம். முன்னாடி ஒரு பாலம் மாதிரி போகுது, வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஆறு மாதிரி ரிவர் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே பாலம் கட்டி வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வர சொல்ல அந்த இடத்துல கீழே இறங்கி நடக்கலாம். இப்போ கொஞ்சம் ஹைட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல, கிட்ட போனால் தான் தெரியும். இது பாருங்க பயங்கரமாக இருக்குது. இல்லை 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 ஆழம் கம்மியாக தான் இருக்குது. எதுக்கு இந்த வேண்டாத வேலைவா? வந்து போகிறேன். ஒரு வீட்டு மட்டும் எடுத்து கொடுக்குறியா? வந்து போகிறேன் ஒரு வீடியோ மட்டும். நல்லா இருக்கு வயசுங்க. வெயிலும் அவ்வளோ அடிக்கல. நாகப்பழம் மரம் பாருண்ணா, ஃபுல்லாக நாகப்பழமாக இருக்குது. சீசனே முடிஞ்சிச்சு, இப்போ வந்துருக்கு. ஓகே, இங்கே ஒரு போர்டு இருக்குது. இது பாருங்கள். இதெல்லாம் இங்கே இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இருக்கா இல்லையான்ட்டு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். இவன் மட்டும் இங்கே இருப்பான். பேகை தூக்க விட்றாரு கைஸ், பேகை தூக்க விட்றாரு. நான் விளாக் பண்ணிகிட்டு இருக்கேன் கைஸ், அதனால் அவன் பேக் தூக்கி போயிட்டுருக்கான். கைஸ் உங்களால் முடிஞ்சால் ஒரு தடவை வந்து இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். பட் நாங்கள் வந்த டைமு உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் இருக்கீங்க. வெயிலும் இல்லை, அதனாலே இங்கே நல்லா இருக்குது இடம் பார்க்க. ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு இங்கே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன் நான் இங்கே, அதனால் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இந்த போகிற இங்கே போட்டிருக்காங்க எல்லாம் வழி. அதெல்லாம் சின்ன ஃபேம் ஸ்கூலுன்ட்டு அப்படியே போட்டிருக்காங்க ஒரு வழியாக. சின்ன இடம் அதெல்லாம். இங்கே அப்போ சிறுத்தை இருக்குமா? நீ சொல்கிறது நியாயமா? அது சிறுத்தை படம் போட்டிருக்காங்க. மேலே என்ன போட்டிருக்காங்கன்னு பாரு, ஜாக் ஃப்ரூட் புல். அப்போ சிறுத்தை வந்து அங்கே குளிக்குமா? இது என்னன்னா, கீழே அந்த ஒரு ஆறு பார்த்தீங்களா, ஒரு பிரிட்ஜு கிட்ட அந்த ஆறு கனெக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு பேரை வச்சு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. அதுதான் அங்கே ஃபுல்லாக போட்டிருக்காங்க போல். ஏன்னா அந்த வழி ஃபுல்லாக அந்த ரிவர் கிட்ட தான் போய் எண்ட் ஆகுது. கவர்மெண்ட் ஆஃப் ஏபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ரெடி பண்ணணுமா? ஸ்ட்ரெயிட்டா ப்ரோ, நல்லா இருக்கா உள்ள? சும்மா தண்ணி மட்டும் ஓடுதா?
நேம் மட்டும் எல்லாமே அப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். வெறும் அந்த ரிவர் தான் சொன்ன மாதிரி. இருங்க நான் கீழே போயிட்டு காமிக்கிறேன். அது இதை பாருங்க, அந்த ரிவர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ரிவர் இப்படி தான் வருது. அதுக்கு நம்ம ஒரு பேராக அவங்க கொடுத்து அந்த வழி வச்சுருக்காங்க. தமிழ் போசா மீனுங்க அதிகமாக இருக்கு. கேமரா தண்ணி உள்ள விட்டு வீடியோ எடுக்கலாம், பட் பயமா இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் தான் இது, ஆனால் பயமா இருக்குது. இதே காமிக்கிறேன் பார்த்துக்குங்க. ஏன்னா நிறைய ரிவ்யூ வீடியோவில் பார்த்துருக்கேன், பட் இவங்க அப்படியே தான் அந்த கேஸ் போடாமல் தண்ணி உள்ள விட்டு வீடியோ எடுக்கிறாங்க. பட் அது 20 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கேஸ் இல்லாமல் யூஸ் பண்ணலான்னு போட்டிருந்தாங்க. பட் எனக்கு அது எடுக்கணுமான்னு தோணுது. சரி பார்க்கலாம், தைரியம் வந்துச்சுன்னா நம்ம தண்ணி உள்ள ஒரு அண்டர் ஷாட் எடுக்கலாம். சேட்டு ஃபோன் பண்ணுவார், அரே காசு தேனும் அப்படின்னுவாரு. मुझे कैसे भी करके निकाल मेरे भाई, मैं फंस गया हूँ. எங்க இருக்கு, எங்க போச்சு, பைசா கொடுன்னுவாரு. நான் காசு போட்டு தான் வாங்கினேன், வட்டிக்கு எங்கடா வாங்க. அதெல்லாம் வீடியோண்ணா, நீ பண்ணிக்கிறேன். ஐயோ விளாக் எடுக்கிற ஒரு நிலமெல்லாம் இப்போ தான் தெரியுது, கை வலிக்குது கொஞ்ச நேரத்துக்கு. ஆமாம், இதில் வேறு பேக் வேறு தூக்க விடுறது. நான் கேமரா பிடிச்சி இருக்குது சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள் வியூவை. பட் உங்கள் கேமராவில் மேலே அவ்வளோ தூரம் தெரியுது, எங்களுக்கு ரொம்ப கிட்ட தெரியுது. இங்கே பாருங்க, மேங்கோ ஃபுல். நீங்கள் அடி என் கூட வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் வந்துன்னு இருக்காங்க கத்திக்கின்னு. வேற ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் தண்ணி பக்கம் வந்துக்கிறானுங்க, இப்போ தான் தண்ணியை பார்த்துருக்கானுங்க, அதான் கத்துறானுங்க. எங்கே பார்த்தாலுமே வியூ நல்லா இருக்குது. ஒர்த்து கைஸ் இன்னைக்கு வந்தது. இங்கே கீழே போய் பார்ப்போமா? நம்ம மேலே போகலாம். அது வரணும், போகலாம், எடுக்கலாம், நல்லா இருக்கு. சிக்கியில் போகலாம் கைஸ், ஒரு டேம் மாதிரி இருக்கு. போகிறோம், அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் தொத்தி விட்டு நம்ம காய்ஸ் இங்கே அப்படியே வேறு லெவலில் டேம் மாதிரி தண்ணி போயிட்டுருக்கு. பயங்கரமாக எல்லோரும் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இது பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. பயங்கரமாக இருக்குது கைஸ் இந்த இடம். ஃபஸ்ட் டைம் வந்ததுனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு. இவன் மட்டும் 3 தடவை வந்துட்டான், அப்போ இவனுக்கு எதுவும் தெரில போல். இன்னும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட குரூப்பாக வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே ஆமாம், தனியாக வராதிங்க, ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. ரொம்ப நேரமாக நடந்துட்டு இருக்கிறோம், இன்னும் வாட்டர் ஃபால்ஸ் வந்த பாடு இல்லை. எவ்வளோ தண்டா போனோம்? அவ்வளோதானா? இங்கே இன்னும் மேலே போகணுமா? இருக்கு ஒன்று இருக்கு. கைஸ் இங்கே ஒரு குழியில் போட்டு போவோம், இங்கே நல்லா இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? உள்ளே போகக்கூடாது, இப்படி போகணும். அது என்ன இங்கே கூட்டு வந்து இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. ஏன்னு இல்லை
கட்டுறது தெரியும், அதனால தான் ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணல. ஹாய் கைஸ், தண்ணி பக்காவாக இருக்குது, மீன் செம்ம சில்லுன்னு இருக்குது, சமாச்சியாக என்ஜாய் பண்ணலாம். சமைச்சிலன்னு இருக்குது கைஸ் தண்ணி. செம்மையாக இருக்குது. வியூ காட்டுண்ணா, நீங்கள் பாருங்க வியூ பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்க guys, பயங்கரமாக இருக்குது. டேய் ஏன்டா இந்த பக்கம் வரீங்க? ஏன் இப்படி வரீங்க? ஏன் இப்படி போகக்கூடாது? சுற்றி போகக்கூடாதா? இப்படி தான் வரணுமா நீங்கள்? வேற லெவல் என்ஜாய் பண்ணுறோம் கைஸ். ஃபுல்லாக குரங்கு மாமா தொல்லையாக இருக்குது கைஸ். அந்த குரங்கு பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா பேக்கில் அங்கே வெஸ்ட்டு வந்துக்கிறோம் கைஸ். காலை வந்து மீன் கச்சின்னு இருக்குதுங்க. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. என்னன்னு அது? எருமை பாட்டு சாணி. செம்மையாக இருக்கு. பூசுதுண்ணா, கடிங்கவா. என் காலை மட்டும் வந்து கடிக்க மாட்டேங்குங்க. நீ பாவம் மாட்டுக்கிற. என் கால் சுத்தமாக இருக்குதான். வேற லெவலில் இருக்குது கைஸ் இடம். தண்ணி பயங்கரமாக கிளியராக இருக்குது உள்ள. இப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறேன் நான்.